பேர் ராஜ்குமார். நான் மன்னார்குடியிலேருந்து வர்றேன். என்னோட கேள்வி என்னன்னா, இந்து மத கொள்கையை, கிறிஸ்தவ மத கொள்கையை, பிற எந்த மத கொள்கையை ஏற்றுக்கிட்டவங்க இருந்தாலும், அது இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டவங்க இருந்தாலும் பொதுவாக சொல்கிற வார்த்தை என்னென்னா, ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா, எல்லாத்துக்குமே இல்லை ஒருத்தன் இருக்காப்பான்னு சொல்லுவாங்க. ஆனால் மற்ற எல்லாரையும் விட முஸ்லீம்களாக இருக்கவங்க மட்டும் அந்த வார்த்தையை அதீதமாக கடைபிடிக்கிறதுக்கும், என்ன சொல்ல போனால் வந்து நீங்கள் ரொம்ப தீவிரமாகவும் அதை கடைபிடிக்கிறதுக்கான நோக்கம் என்ன, அது ஏன் அப்படி கடைபிடிக்கிறீங்க? அதான் என்னுடைய கேள்வி. அதாவது சகோதரர் என்ன கேட்குறாருன்னா, எல்லா மதத்தில் உள்ளவங்களும் ஒரு பிரச்சனைக்கு தீர்வு இல்லாத பொழுது, பிரச்சனை சந்திக்கும் பொழுது கடவுள் பார்த்துக்குருவாரு, எல்லாம் கடவுள் இருக்காரு என்று சொல்கிறாங்க. ஆனால் முஸ்லீம்கள் வந்து ஜாஸ்தி அதை சொல்கிறீங்க, மற்றவங்க அதிகமாக சொல்ல மாட்டேன் என்கிறார்கள். நீங்கள் அதிகமாக சொல்கிற என்ன காரணம்னு கேட்குறாங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் இஸ்லாத்தினுடைய அடிப்படையை, கடவுளை நாங்கள் நம்புவதே எதற்காக என்று எதன் அடிப்படையில் என்று சொன்னால், இன்னொரு வாழ்க்கை இருக்கிறது. அந்த வாழ்க்கையில் கடவுள் சொர்க்க நரகம் என்ற ஒரு தீர்ப்பு வழங்க இருக்கிறார். அதிலே ஜெயிக்கணும். அதுக்கு தான் நாங்கள் இஸ்லாத்துக்கு வர்றோம். இஸ்லாத்தில் வருவது, கடவுளை நாங்கள் வழிபடுவது என்பது இந்த உலகத்தில் நன்றாக இருப்பதற்கு இரண்டாவது விஷயம்தான். கடவுளை நாங்கள் ஏற்றுக்கொண்டது எதுக்கு என்று சொன்னால், எங்களுக்கு இஸ்லாம் சொல்லி தந்த பாடம் என்னவென்று சொன்னால், இந்த உலகத்தை ஒரு நாள் கடவுள் அழிப்பார். ஒவ்வொருத்தராக இருக்கணும், அது ஒரு விஷயம். ஒரு நேரத்தில் ஒட்டுமொத்த உலகத்தையும் கடவுள் அழிப்பார். இது நாங்கள் நம்ப வேண்டிய முக்கியமான ஒரு பேசிக். அழித்த பிறகு அவருடைய ஆற்றலால் அவ்வளவு திரும்ப உயிர்ப்பிப்பார். ஃபர்ஸ்ட் படைக்கிறது தான் பொதுவாக கஷ்டம். கடவுளுக்கு ரெண்டுமே கஷ்டம் கிடையாது. ஆனால் செகண்ட் படைக்கிறது எப்பவுமே லேஸ் தானே. இதை முதல் தடவை எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பான், ரெண்டாவது ஊற்றி எடுக்கிறாங்க, தோசை ஊற்றுற மாதிரி மோல்டு பண்ணி எடுத்துகிட்டு போயிடுறாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் படைக்கிறது எப்பவுமே கஷ்டம். அதே மாதிரி ரெண்டாவது மூணாவது செய்வது என்பது ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம்தான். அந்த அடிப்படையில் கடவுள் என்ன செய்வார், இந்த உலகத்தை அழிச்சிடறாரா, அழிச்சிட்டு திரும்ப உயிர்ப்பிப்பார். உயிர்ப்பித்த பிறகு ஒவ்வொரு மனிதனுடைய நன்மை தீமைகள் எல்லாம் பதிவு செய்யப்பட்டு கொண்டே இருக்கிறது. கடவுளுடைய ரெக்கார்டில் பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது. அந்த ரெக்கார்டு அடிப்படையில் அவர் விசாரிக்க தேவையே இல்லை. இருந்தாலும் குற்றவாளிக்கு அந்த குற்றத்தை உணர்த்தும் விதமாக விசாரணை நடத்தி நல்லவனுக்கு உரிய பரிசையும் கெட்டவனுக்கு உரிய தண்டனை வழங்குவார். அந்த வாழ்க்கைக்கு அழிவு கிடையாது. சொர்க்கத்திற்கு சென்று விட்டால் மரணம் கிடையாது, நோய் கிடையாது, முதுமை கிடையாது, எப்பவுமே என்றும் 16ஆக என்ன செய்வாங்க, அவங்க இருப்பார்கள். அது மாதிரி நிலையான ஒரு இன்பம் இருக்கிறது. அது இஸ்லாமிய கான்செப்ட். அதற்காகத்தான் இந்த மார்க்கத்தை நாங்கள் ஏற்க வேண்டும். நாங்கள் ஏற்பதாக இருந்தால் ஒருத்தன் முஸ்லீம் ஆனவனும் கோடீஸ்வரன் ஆக முடியாது. சொல்ல போனால் கஷ்டம் கூட படலாம். இந்த முஸ்லீமாக ஆன பிறகு கூட முந்தி இருந்தது, ஏன்னா நிறைய நெறிமுறைகள் சட்டங்கள்லாம் இருக்கிறது. கலப்படம் செய்யக்கூடாது, ஏமாற்றக்கூடாது. முந்தி இருந்ததை விட கொஞ்சம் இழப்பு கூட ஏற்படலாம். ஆனால் நீ வருவதாக, இஸ்லாத்துக்கு வருவதாக இருந்தால் இன்னொரு வாழ்க்கை இருக்கிறது. இந்த உலகம் அழிந்த பிறகு கடவுள் இன்னொரு, அதுக்கு தான் இந்த உலகத்தை கடவுள் படைச்சிருக்கிறார். அந்த வாழ்க்கையில் நீ வந்து நிரந்தர இன்பத்தை அடையணும். கடவுள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கார். இது சோதனை கூடும், இதுவே வாழ்க்கை இல்லை. பள்ளிக்கூடத்தில் நம்ம காலேஜில் படிக்கிறோம் இல்லையா, அது சோதனை கூடும். அதில் ஜெயிச்சா தான் பின்னாடி வேலை வாய்ப்பெல்லாம் கிடைக்கும். அந்த மாதிரி சோதனை கூடத்தில் இது கஷ்டங்கள் கொடுப்பாங்க. அந்த சோதனை கூடத்தில் பொருளை கொடுத்து கடவுள் சோதிப்பார், பொருளை எடுத்து சோதிப்பார், குழந்தையை கொடுத்தும் சோதிப்பார், கொடுக்காம இருந்தும் சோதிப்பார். ரெண்டையும் எப்படி எடுத்துக்கிறான், ஒருத்தன் பணத்தை கொடுத்து இந்த பணம் எப்படி ஆக்குது, ஒருத்தனுக்கு வறுமையை கொடுத்து இந்த வறுமை எப்படி இவன் ஆக்குது என்று எல்லாத்தையும் கடவுள் சோதிப்பதற்கு பரீட்சை கூடமாக இந்த உலகத்தை படைத்திருக்கிறார் என்ற ஒரு அடிப்படையோடு தான் நாங்கள் இஸ்லாத்தை என்ன செய்கிறோம், ஏற்றுக்கொள்கிறோம். அப்படி ஏற்றுக்கொள்ளக்கூடிய நேரத்தில் ஏதாவது ஒரு துன்பம் இழப்பு ஏற்படும், அதைத்தான் நாங்கள் சொல்லுவோம். நாங்கள் எதற்காக இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டோமோ, இப்போ எங்களுக்கு ஒரு தொடர்ந்து துன்பம் தந்துக்கிட்டே இருக்கிறான், எங்களால் ஜெயிக்க முடியலை, நாங்கள் கஷ்டப்பட்டுகிட்டே இருக்கிறோம். அப்போ நாங்கள் என்ன செய்வோம், சரி கடவுள் பார்த்துட்டு தான் இருக்காரு, அவர் உரிய தீர்ப்பு வழங்குவார். இது எங்களுக்கு ஒரு பெரிய ஆறுதல். மனரீதியாக சிந்திச்சு பார்த்தா கூட இது ஒரு பெரிய சுமை தாங்கி மாதிரி அது எங்களுடைய துன்பங்களை எடுத்துகிட்டு போயிடுது. இதை நீங்கள் தெரிந்து கொள்வதற்காக நான் சொல்கிறேன். இந்தியாவில் கேரளாவில் தான் தற்கொலை ஜாஸ்தியாக இருக்கிறது. இந்தியாவில் அங்கே தான் படித்தவங்களும் ஜாஸ்தியாக இருக்கிறாங்க. இந்தியாவில் அதிகமாக படித்தவர்கள் உள்ள மாநிலம் கேரளா. அங்கே அதிகமாக தற்கொலை அங்கே தான் நடக்கிறது. அப்போ தற்கொலை நடக்கணும்னு அரசாங்கத்தில் பல ஆய்வு கமிட்டிகளை போடுறாங்க. ஏன் தற்கொலை நடக்குது, அதுக்கு அவன் ஆய்வு செய்கிறான். எப்படி செய்கிறான், கல்யாணமானவர்கள் எவ்வளவு தற்கொலை, கல்யாணம் ஆகாதவங்கள எத்தனை தற்கொலை, படிப்பில் ஃபெயில் ஆனதுக்கு எத்தனை தற்கொலை, அது மாதிரி பிள்ளை இல்லாததுக்கு எத்தனை தற்கொலை, புருஷன் பொண்டாடி சண்டைக்கு எத்தனை பேர் தற்கொலை, ஆம்பளையில் எத்தனை தற்கொலை, பொம்பளை எத்தனை தற்கொலை, 40 வயசுக்கு உள்ளே எத்தனை தற்கொலை, 40 வயசுக்கு மேலே எத்தனை தற்கொலை,
இப்படின்னு சொல்லி ஒவ்வொரு வகையாக எடுக்கிறான். அதில் மத ரீதியாகவும் எடுக்கிறான். முஸ்லீம்களில் தற்கொலை எவ்வளவு, இந்துக்களில் தற்கொலை எவ்வளவு, கிறிஸ்தவரில் எவ்வளவு, நாத்திகரில் எவ்வளவு, பௌத்தரில் எவ்வளவுன்னு சொல்லி இப்படி பல வகையான இதை எடுக்கிறான். இந்த மத ரீதியாக எடுத்த வகையில் எடுத்துக்கிட்டீங்க என்ன சொன்னால், முஸ்லீம்களுடைய தற்கொலை தான் ரொம்ப கம்மியாக இருக்கிறது. அவங்க 90% தற்கொலையை எடுத்துக்கிட்டிங்கன்னா 5 தான் முஸ்லீமில் இருக்கிறாங்க, மற்றதெல்லாம் சேர்த்து ஒரு 5 இருக்கிறாங்க. இந்த இந்து மதம் கிறிஸ்துவ மதத்தை 90% பேர் இருக்கிறாங்க. அப்போ இவங்க மட்டும் ஏன் கம்மியாக தற்கொலை பண்ணுறாங்க, முஸ்லீமாக இருக்கிறவங்க மட்டும் ஏன் குறைவாக தற்கொலை பண்ணுறாங்க என்று அதுக்கு ஒரு ஆய்வு பண்ணுறாங்க. இது கேரளா அரசாங்கம் வெளியிட்ட ஒரு அறிக்கை. அதில் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், சிறு வயதிலிருந்து இவர்களுக்கு ஊட்டப்பட்ட மத நம்பிக்கை தற்கொலையை தடுக்கிறது. என்ன துன்பம் நடந்தாலும் அல்லாவுடைய வேலைன்னு போயிடுறாங்க, ஈஸியாக எடுத்துக்கிறாங்க. அது போய் அலட்டிக்கிறது கிடையாது. செத்து போனால் கூட சரிப்பா அல்லா நடக்குது அப்படின்ட்டு போயிடுறாங்க. இறைவன் நாடி தானே இறந்து போய் விட்டார், நஷ்டமாகி போச்சா, சரி நம்மளாம் ஏண்ட வேலையை செஞ்சோம், கடவுள் நாடல் விடு வேலை, அடுத்த வேலையை பாரு என்று அவங்களுடைய இந்த கஷ்டத்தை இறக்கி வைப்பதற்கு ஏற்ற வகையில் அவங்களுக்கு பயிற்சி சின்ன வயசில் கொடுக்குறாங்க. மத பாடசாலைகளில் அல்லா பார்த்துக்குறோம், அல்லா பார்த்துக்குறோம், அல்லா இருக்கிறோம், அல்லாவுடைய நாட்டம் இப்படியே சொல்லி சொல்லி கொடுத்த காரணத்தினால் ஃபெயிலாக போன கூட என்ன செய்யலாம், சரி அல்லா நாட்டில் கூட அடுத்த வருஷம் பார்த்துக்குருவோம், நஷ்டமாக போனால் போடு, அடுத்தது வேறு தொழிலில் ஆரம்பிச்சிருவோம், பாப்பா செத்து அத்தா செத்து போய் அதுக்கு என்ன கடவுள் எடுத்துக்கிட்டாரு, அப்பா செத்துட்டாரா கடவுள் எடுத்துட்டாரு, இப்படியே சின்னதாக எடுத்துக்கொள்கிறார்கள். இதுதான் அவங்க மத நம்பிக்கை. 3 நாளைக்கு மேலே துக்கம் அனுஷ்டிக்க கூடாதுன்னு இருக்கிறது, அதனால் அதை தாண்ட மாட்டார்கள், 3 நாளைக்கு கூட நார்மல் ஆயிடுவாங்க. இப்படி அவங்க மத நம்பிக்கை அவங்கள தற்கொலை செய்யாமல் தடுக்கிறது என்று கேரள அரசாங்கம் முஸ்லீம்கள் ஏன் கம்மியாக தற்கொலை செய்கிறாங்கன்னு காட்டுறான். அந்த கம்மியாக செஞ்சான் அவன் கூட இஸ்லாத்தை பேணாதனால செஞ்சிருப்பான். இந்த கம்மியாக செஞ்சான் பாருங்க, அவன் பெயர் முஸ்லீமாக இருப்பான், இந்த நம்பிக்கை சரியாக ஊட்டப்பட்டுன்னு அவனும் செஞ்சிருக்க மாட்டான். அப்போ எங்களுக்கு ஏன் இதை சொல்கிறதுனால எங்களுக்கு நன்மை கிடைக்கிறது. யோசிச்சு பாருங்க, எவ்வளோ உலகத்தில் துன்பங்கள் ஏற்படுகிறது, அது எங்கே போய் இறக்கி வைக்கிறது, எந்த கோர்ட்டில் போய் முறையிட முடியும், யாரெல்லாம் நீ பார்த்துக்கல நீ பார்த்துக்க மாட்டேன் நான் முறையிட்டுட்டேன் அப்படி எல்லாம் இறங்கி போயிடும். அந்த உலகத்திலே எங்களுக்கு ஒரு நன்மை கிடைக்கிறதுனாலையும், அதுதான் எங்களுடைய பேசிக் நம்பிக்கையாக எங்களுக்கு சொல்லித்தரப்பட்டதுனாலையும், அதுக்காகத்தான் இந்த மார்க்கத்தில் நாங்கள் இருக்கிற காரணத்தினாலையும் நாங்கள் அதிகமாக அதை யூஸ் பண்ணுறோம். இறைவன் பார்த்துக்கிறோமா, எல்லாம் இறைவன் நாட்டம், எல்லாம் கடவுள் சித்தப்படி இப்படின்னு சொல்வது எங்களுக்கு நன்மை தருது, உலகத்து நன்மையாக இருக்கிறது.